ஐயோ! சமநாத். ஸோ மார்க்கெட் வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாம, ஒரு அடக்க ஒடுக்கத்துடன் எக்ஸ்பைரி டேட் என்பதே இல்லாம, ஒரு உப்பு சப்பு இல்லாம முடிஞ்சதுன்னு தான் சொல்லணும். பெரிய வால்டைல ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் ஒரு 120 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஒரு ஹை அண்ட் லோக்கு இருக்கிற வித்தியாசமே. பெரிய வால்டைலிட்டி உள்ள ஒரு அமைதியா வந்து முடிஞ்சது. அதே மாரி வந்து எஃப்ஐ இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டுருக்கு. அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். தென் வந்து விக்ஸ் வந்துட்டு அதுவும் நல்ல ஒரு கூல் டவுன் ஆயிட்டுருக்கு. ஸோ விக்ஸ்ன்றது நம்ம ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எப்போ அது கூல் ஆகுதோ மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபியர் இல்லை அப்படின்றது தான் வந்து ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கூலாக இருக்கிறது ஒரு கூலான விஷயம் மாதிரி இருக்குது. தென் வந்துட்டு அட்வான்ஸ்டு டிக்ளைன் ரேஷியோ பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2:1 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவனுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட், நம்ம ஐபிஓ பார்க்கலாம், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஐ டேட்டில் வந்து கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்க்கும்போது ஃபார் வந்து எஃப்ஐஐ வந்துட்டு இது வந்து நேற்று வரைக்குமானது 4,900 கோடி வந்து பையிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி டிஐஏ பார்த்தீங்கன்னாக்கா 2,896 கோடி வந்து பையிங்கில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஒரு பையிங்கில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் பிப்ரவரியிலேருந்து. அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி வந்து ட்ரம்ப் ஐயா அவர்கள் வந்து அந்த டேரிஃப் குறைச்சதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டிலே வந்து மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து தொடருமா அப்படின்னாக்கா இந்த மாதத்துக்கு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்குது. சரி, இது வந்து கடந்த காலத்தில் ஒரு 6 மாதம் எப்படி இருந்ததுன்றது ஒரு டீட்டெயில் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஜூலை 25லேருந்து ஜனவரி 26 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ வந்து எல்லா மாதமும் ஹெவி செல்லிங். இதை வந்து நவம்பர் அண்ட் அக்டோபரில் மட்டும் கொஞ்சம் மார்ஜினலாக இருந்ததே தவிர பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 35 க்ரோஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து செல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நமக்கு தெரியும் இது எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருந்தது. இதுக்கு நியர் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர் டபுள்னு சொல்லலாம். டிஐ வந்து பை பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து நம்ம வந்து பெருசாக விழாமல் வந்து இருந்தது. ஒரு முக்கிய காரணம் வந்து டிஐ கைங்கரியம். எஸ்பெஷலி சொல்லணுன்னாக்கா நம்ம இந்தியாவில் எஸ்ஐபியில் பண்ண போகிறவங்களுடைய கைங்கரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல பேலன்ஸ்டாக வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒரு பாசிட்டிவ் டேர்னில் ஃபார் இருக்குது. ஸோ இது தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்துட்டு இந்த ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது அந்த நம்ம பழைய ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அது நம்ம சார்ட்டில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் வந்து ஐபிஓ சொல்லும்போது 2 ஐபிஓ வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது, நேற்றுலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதோடைய வந்து க்ளோசிங் வந்து ரெண்டுமே வந்து 11ஆம் தேதி க்ளோசிங் ஆகுது. ஒன்று வந்து ஏஐ ஃபினான்ஸ் சொல்லிட்டு இது என்பிஎஃப்சியில் வருது. அது ஃபினான்ஸ் கேட்டகரியில் நான் பேங்கிங் சொல்லுவாங்க, அதில் வருது. ஸோ இதனுடைய மினிமம் பிட் சைஸ் வந்து 14,000 வரும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு 122லேருந்து 129 வந்து இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இது லிஸ்டிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னாக்கா 16ஆம் தேதி வந்து 16ஆம் தேதி லிஸ்டிங் ஷெட்யூல் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த ஐபிஓ பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி. இதனுடைய ஐபிஓ மினிமம் பிட் சைஸ் வந்து 13,000. இது வந்து இதுவும் வந்து 16ஆம் தேதி வந்துட்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க லிஸ்டிங். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 857,900 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கிடச்சதுனாக்கா அதுவும் பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து ப்ராட் மார்க்கெட் பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து விக்ஸ் பார்த்தலாம். ஸோ விக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3.4% வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. 11.77 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நல்ல ஒரு ஹையில் இருந்தது, கிட்டத்தட்ட 15 அந்த ரேஞ்சில் இருந்தது வந்து இப்போ நல்ல கோல்டன் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி வந்துட்டு 67 பாயிண்ட் பாசிட்டிவ், லார்ஜ் கேப் 64 பாயிண்ட், மிட் கேப் 87 பாயிண்ட், ஸ்மால் கேப் 80, மைக்ரோ கேப் வந்து 222. ஸோ எல்லாமே வந்து ஒரே சைடில் சிங்க் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே மார்க்கெட் வந்து எல்லா ப்ராட் மார்க்கெட்டும் ஒரே சைடில் சிங்க் ஆச்சுன்னாக்கா அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் என்ன சொல்கிறது,
அப்படின்னு இருக்கலாம். ரிலையபிளாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்மால் கேப் எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். நிஃப்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இந்த பொம்மலாட்டம் மாரி வந்து பாவம் பெரிய பணக்காரங்க வந்து ஆயிரக்கணக்கு பண்ணி போட்டவங்க வந்து 4 காசு சம்பாரிக்கணுன்றதுக்காக ஹெவி வெயிட் வச்சு ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி க்ரீனில் இருக்கும். இது நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, அது நம்ம பாசிட்டிவ் மார்க்கெட் சென்டிமெண்ட் எடுத்துக்க முடியாது. 4 காசு பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான கோடி பட்டம் போட்டிருக்கவங்க பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். பட் இது வந்து எல்லாமே ஒரு சில சிங்க் ஆகும்போது வந்து ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் அண்டு பிக் ஃபேட் ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைடில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி செக்டோரல் இண்டைசஸ் பார்க்கும்போது இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னாக்கா ஆட்டோ செக்டர் சொல்லலாம். 1.37% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நெகட்டிவ் சைட்லன்னு பார்க்கும்போது ஃபார்மா வந்து -0.36. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய அளவு நெகட்டிவ் கிடையாது. ஒரு 3 செக்டார் மட்டும்தான். ஸோ இது வந்து நியர் ஃப்ளாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது செக்டோரல் வைஸாக வந்து பெரிய நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. பெரிய பாசிட்டிவ் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டில் தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவ் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. அந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கோம். பட் வாட் எவர் இட் மே பி. ஸோ ஃபார் வந்து இந்த பிப்ரவரியில் நல்லா தான் போயிட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம சார்ட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்துட்டு அதோடைய ஆல் டைம் ஹை தான் இப்போ இமீடியட் டார்கெட்டாக இருக்கும் 26,325. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை மேல் நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. நடுவில் வந்து ஏதோ ஒரு நாள் 2 நாள் வந்து ஒரு நெகட்டிவ் வந்தால் கூட வந்துட்டு 25,750 பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் வந்து நிஃப்டி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நேற்று வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தது. இன்றைக்கி அது பிரேக் பண்ண முடியலைன்னா கூட வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு டீசெண்டாக வந்து அந்த ரேஞ்ச் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ அதில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஃபார்ம் ஆகலை. ஸோ நல்லா தான் இருக்குது. தென் ஐடி பொறுத்த வரைக்கும் வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இப்போ வந்து மேபி இது வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகலாம். ஸோ ஏதாவது ஒரு ஐடிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் வந்தது அப்படின்னாக்கா எகைன் நல்லா வந்து ஒரு மூமெண்ட் வந்து அப்சைடில் கொடுக்கும். அது இன்டர்ன் வந்து நிஃப்டிக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக அமையும். ஏன்னா இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் செக்டார் வந்து நிஃப்டியில். ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு நல்ல ஒரு கீ ஃபேக்டராக அமையும். ஸோ தென் வந்து ஸ்மால் கேப் பார்க்கலாம். ஸ்மால் கேப் வந்துட்டு 16,500 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போயிட்டுருக்குது. ஸோ இதை ஒன்ஸ் பிரேக் ஆச்சுனாக்கா நல்லாவே ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபார் வந்து ஸ்மால் கேப்லேயே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு தெரியுது. பெரிய அளவு ஒரு மொமெண்டம் இல்லைன்னா கூட வந்துட்டு ஒரு கிராஜுவல் ப்ராக்ரஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு நல்ல கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம பார்க்க முடியல. ஸோ இது தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டார்கெட் வந்து பழைய ஆல் டைம் ஹையாக தான் இருக்கும். ஸோ அந்த டச் பண்ணும்போது அப்போதைக்கு வந்து நம்ம எப்படி நம்ம ஜியோ பொலிட்டிக்கலும் சரி வேறு ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத விஷயம் நம்ம அடுத்த மூமெண்ட்டை எப்படி இருக்குன்றதை நம்ம கணிக்கலாம். ரைட். அடுத்தது நம்ம பெரிய யூஎஸ் மார்க்கெட். ஸோ நேற்று வந்து ஜஸ்ட் டவ் வந்து 20 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்துட்டு 32 பாயிண்ட் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் காம்போஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 200 பாயிண்ட். ஸோ இதில் நல்ல ஒரு விஷயம்னாக்கா நாஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் நல்லா அடி வாங்கினது. அந்த ஆந்த்ரோபிக் ஏஐ வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து நல்லா காலமாரி விட்டது, எஸ்பெஷலி ஐடியை. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு சூடு தணிஞ்சு அதை கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ ஓவராலாக டவ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது. பட் S&P 500 பார்க்கும்போது கிட்டத்தட்ட நியர் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. பட் அதுவும் கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. தென் வந்து நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை தள்ளி இருந்தால் கூட வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இப்போ கொஞ்சம் மவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. டெஃபினட்டாக வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் இருந்ததுனாக்கா அதோடைய கொஞ்சமாவது பாசிட்டிவிட்டி வந்து அங்கே அடித்தா இங்கே வலிக்கும்னு சொல்கிற மாதிரி அங்கே ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இங்கே அந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ இது வந்து சொன்ன உடனே வந்து மார்க்கெட் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இனிமேல் போயிடும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். திஸ் இஸ் த ப்ரெசன்ட் கண்டிஷன். ஸோ இது வந்து எந்த அளவுக்குனாக்கா நம்ம வந்து இப்போதைக்கு நம்முடைய மார்க்கெட் கண்டிஷனாக்கா இந்த பழைய ஆல் டைம் ஹை வர எடுத்துக்கலாம். தென் அங்கே நெருங்கும் போது அப்போ இருக்கிற ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அண்ட் அதர் மைக்ரோ ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து லாங் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டாப் லாஸோட வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்.
ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.